ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நம்பர் தியரியில் டிவிசிபிலிட்டி தியரி அண்ட் கெனானிக்கல் டிகம்போஷன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இன் த ரேஞ்ச் 1976 டு 3776 தட் ஆர் டிவிசிபிள் பை 13. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்கம்மா, இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் உள்ள பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் divisible by 13 எத்தனைன்றது கேட்டிருக்காங்க. ஸோ the number of positive integers less than or equal to 1976 that are divisible by 13. பாசிட்டிவ் இன்டிஜர்னா நம்ம ஜீரோலாம் கவர் ஆகாது. 1லேருந்து 1976 வரையும் எத்தனை நம்பர்ஸ் டிவைடட் பை 13 இருக்கும்னு கேட்டால் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன் ஆஃப் 1976 டிவைடட் பை 13. அப்போது அதோட ஆன்சர் 152ன்னு வருது. தேர் ஆர் 152 நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 1976 தட் ஆர் டிவிசிபிள் பை 13. புரியுதாமா? அடுத்து என்ன பண்ணணும், இந்த நம்பர் வரையும் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரம் 1 the number of positive integers less than or equal to 3776 that are divisible by 13. அதுக்கு ஆன்சர் என்ன போடுவோம், ஃப்ளோர் ஃபங்க்ஷன் ஆஃப் 3776 by 13ன்னு போடுவோம். ஸோ அதோட ஆன்சர் வந்து 290.46 ஃப்ளோர் ஃபங்க்ஷனில் வருது. ஃப்ளோர் ஃபங்க்ஷனுக்கு அர்த்தம் என்ன, இந்த மாதிரி ஃப்ளோர் ஃபங்க்ஷன் போட்டோன்னா வாட் எவர் பி த டெசிமல் நீங்கள் உள்ள இருக்க ஆன்சர் எழுதணும், அதாவது மினிமம் ஆன்சராக எழுதணும் அதில். ஸோ 290 இங்கே 9 இருந்தாலும் சரி, இது வந்து ரவுண்டிங் ஆஃப் கிடையாதுமா. ஃப்ளோர் ஃபங்க்ஷன் இஸ் மினிமம் வேல்யூ ஆஃப் த இன்டீஜர். நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட்டை எடுக்கக்கூடாது, மினிமம் வேல்யூ ஆஃப் இன்டீஜர் 290 எடுக்கணும். இதே இது இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷனோட சிம்பிள் வந்து இங்கே பாருங்கள் இப்படி போடுவோம். இதே இது இன்னொன்று இருக்குது, இப்படி போடுவோம். அது என்னென்னா சீலிங் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதை போட்டோன்னா இப்போ 290.01 இருந்தால் கூட இதோடைய ஹையர் லெவல் சீலிங்ன்றது கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் 291ன்னு போடுவோம். புரியுதாம்மா? ஃப்ளோர்ன்றது கோ டு த ப்ரீவியஸ், இது இந்த நம்பர்லேயே முடிச்சுக்கலாம். சீலிங்ன்றது அடுத்த ஸ்டெப் 0.46 291ன்னு எழுதுங்க. 0.01 இருந்தால் கூட 291 தான் எழுதணும். புரியுதாம்மா? ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னு கேட்டால் 1லேருந்து 1976 வரையும் உள்ள வேல்யூ, இதுதான் நம்மளுடைய 152. புரியுதாம்மா? இந்த செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரம் 1 நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஃப்ரம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அது 1லேருந்து தொடங்கி 3776 வரையும், அதாவது இந்த ஃபுல் வேல்யூ இது வந்து 3776. இதோடைய கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் உள்ள டிவிசிபிலிட்டி பை 13 வந்து 219 இருக்குது. புரியுதாம்மா? இதோடைய கவுண்ட் ஆஃப் வேல்யூ வந்து 219 இருக்குது. இப்போது இந்த 1லேருந்து 3776 வரையும் 290, 1லேருந்து 1976 வரையும் 152. நமக்கு வேண்டியது இதிலேருந்து இது வரையும் தான் வேணும். அப்போது தட் இஸ் 290 மைனஸ் 152ன்னு போட போகிறோம். எதுக்கு? நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஃப்ரம் 1976 to 3776 that are divisible by 13. இப்போ இதை போட்டாச்சா? இன்னொரு விஷயம் கவனிங்க, இதில் 1976 to 3776 நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே மைனஸ் பண்ண வேல்யூ என்னம்மா, 1976 வரையும் மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம 1976 divisibility by 13 இருக்கான்னு பார்ப்போம். 1976 செக் பண்ணி பார்த்தோன்னா இட் இஸ் பர்ஃபெக்ட்லி divisible by 13. அப்போ அது ஒரு கவுண்ட் வரணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த 1 போட்டிருக்கேன். +1, ஏன்னா இதில் 1976ன்ற டேர்மை மைனஸ் ஆகிடுச்சு. ஏன்னா டோட்டல் 3776 மைனஸ் 1976 வரையும் மைனஸ் ஆகிடுச்சு. அப்போது அந்த டேர்மும் நமக்கான கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் அதை செக் பண்ணி பார்த்தா தட் இஸ் டிவிசிபிள் பை 13. அதனால் அதுக்கு ஒரு 1 போட்டுக்கிட்டேன். ஸோ இது மட்டும்தான் மைனஸ் ஆகுது. ஸோ இதை செக் பண்ணி பார்த்துட்டா இது டிவிசிபிள் பை 13. ஸோ +1 ஆட் பண்ணிட்டோம். ஸோ 290 மைனஸ் 152 +1 வந்து 139. ஏன் இந்த மாதிரி இந்த +1 போடுறோம், பிகாஸ் 1976 இஸ் இன்க்ளூடட் இந்த லிஸ்ட்டு. நம்ம இதில் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுனால அதையும் சேர்த்து செக் பண்ணி அதை ஆன்சர் போட்டுறோம். புரியுதாம்மா? ஸோ n is equal to 139. இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா 1976, லாஸ்ட் டேர்ம் என்ன 3776. டிவிசிபிலிட்டி பை 13னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு டேர்முக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 13 இருக்கும். ஸோ இது ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் ஏபியில் வரும். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, n is equal to L minus A by D plus 1.
அதாவது லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் பை காமன் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் n இன் ஏபி. ஓகேவா? இப்போது லாஸ்ட் டேர்ம் என்னம்மா 3776 மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் 1976 பை டி வந்து 13 ப்ளஸ் 1. இதை மைனஸ் பண்ணோன்னா 1800 வரும். 1800 பை 13 ப்ளஸ் 1. இதை டிவைட் பண்ணோன்னா 138.46 ப்ளஸ் 1, அதாவது 139.46. நம்ம வந்து கரெக்டாக டிவிசிபிலிட்டி ஆகிற நம்பர் தான் இது பண்ணோம், அது ஃப்ராக்ஷனில் வர வேண்டாம். ஸோ 139 நம்பர்ஸ் ஆர் தேர் டிவிசிபிள் பை 13 in the range of 1976 to 3776ன்றது நமக்கு தெரிஞ்சுது. ஸோ n வந்து 139. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.